நானும் கன்டினியூவா வீடியோ போடணும். ஷார்ட்ஸ் வீடியோலாம் குடுக்கணும். லாங் வீடியோ போடணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியவே இல்ல. ஒரு லாங் வீடியோ போட்டுருக்கேன். இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லிங்க் நம்ம சேனல் நேம்க்கு கீழ குடுக்குறேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? சனிக்கிழமை மிஸ் கூப்ட்டு பாப்பாவுக்கு இந்த மாரி ஸ்கேட்டிங் காம்படிஷன் இருக்கு. சேர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க பாப்பாவே போகலன்னு சொல்லிருச்சான். அதனால நல்லா தான் விளையாடுது சேர்த்துங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வேண்டானேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்கவும் சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லை. சரி இதுதான் செகண்ட் மேட்ச்ன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க. சரி இதில் சேர்த்துலான்னு சொல்லிட்டு சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ரவுண்ட்லேருந்து 3 பேர் ஓடினாங்க. அதுலேயே வின் பண்ணிட்டாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஏஜ் தானா, அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவன் ரொம்ப சாஃப்டான நல்ல பிள்ளைங்க கூட போட்டி போடுவானா அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஜெயிச்சிட்டான். சரி அவனுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றுமே இல்லை, இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு மதியானம் வடித்த சாப்பாடு இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக சில்லி பொடி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு நல்ல மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம். ஒரு பேனில் கொஞ்சமாக அந்த எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சிருந்தேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு வேக வச்ச பட்டாணி அதில் போட்டுட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். வேக வச்சு உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது எதுக்குன்னா பானிபூரி செய்யறதுக்கு, அதுக்காக தான். பக்கத்துலேயே அடுப்பில் ஹஸ்பண்ட் பானிபூரியெல்லாம் வறுத்து கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே ரைஸ் பால் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரீசரில், அதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் நல்லா மசாலா கொதிச்சிருச்சு, இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வரட்டி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுப்பில் வச்சுட்டு வரச்சாயம் போட்டுச்சு. பாப்கார்ன் வீட்டில் இருந்துச்சா, சரி அதுவும் செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்கார்னு அதுக்கு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்கார்னும் போட்டு மூடி போட்டோம்னா சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரைஸ் பால், பாப்கார்னு, அப்புறமேட்டுக்கு பானிபூரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ பார்க்க மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.